திரு இதயா, ஏற்கனவே நீங்க பல இடங்கள்ல ஆய்வு மேற்கொண்டு பல தரவுகளை கொடுத்திருக்கீங்க இதே நிகழ்ச்சியில. ஆனா ஒரு கம்பேரிஷன் ஏதாவது இருக்கா? அதாவது ப்ரீ போல் ரிசல்ட்டுக்கும் எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா? ஏன்னா பல நிறுவனங்கள் நடத்தின அந்த ரெண்டு முடிவுகளுமே ஒரு ஒத்து போகக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது. ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் திடீர்னு விஜய்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் தராங்க. இது அந்த மாதிரி ரெண்டு எட்ஜ்லையும் ரெண்டு பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று முரணான தகவல் இருக்க வாய்ப்பு இருக்கா? நான் ஆக்சுவலா இந்த எலெக்ஷனுக்காக நான் என்னுடைய முதல் கருத்து கணிப்பை ஸ்டார்ட் பண்ணது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம். அந்த நவம்பர் மாதம் நான் என்ன அசஸ் பண்ணணும், எனக்கு என்ன மாதிரியான முடிவுகளை மக்கள் கண்டார்களோ அதே முடிவு திரும்ப ஜனவரியில நான் ஒரு ஐபிசி தமிழ்ங்கிற ஒரு தனியார் சேனலுக்கு நான் பண்ணப்ப அதே ரிசல்ட் வந்துச்சு. அதற்கு பிறகு மார்ச் மாசம் நான் துக்ளக் பத்திரிகைக்காக நான் பண்ணும்போது அதே ரிசல்ட் தான் வந்துச்சு. இதுல காலம் நீங்க ஒரு 6 மாத காலத்திலையும் அந்த ரிசல்ட் மாறல. நான் வெவ்வேறு தனியார்களுக்கு பண்ணதும் சரி, ஒரு யூடியூப் சேனலுக்கு பண்ணதும் சரி, பத்திரிகைக்காக பண்ண சரி, அதுலயுமே எந்த மாறுதலும் இல்லை. நான் ஆரம்பத்துல விஜய்க்கு கணிச்சது ஒரு 20% வரைக்கும் வரும்னு சொன்னப்ப அது ரொம்ப பல பேருக்கு அதிர்ச்சியாகவும் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. அதற்கு பிறகு நான் ஜனவரி மாசம் நான் கொடுத்தது மெட்ராஸ் ரீஜன்ல மிகப்பெரிய இடத்துக்கு அது வருது, பெண்கள் மத்தியில முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அதை பெரிய ட்ரெண்ட் பண்ணாங்க. டிவிகேல இருந்து எடுத்தெல்லாம் நிறைய பண்ணாங்க. அப்ப மற்றவர்கள் என் மேல கொஞ்சம் இது பண்ணாங்க, இவர் ஓவரா எக்ஸாகரேட் பண்றாரு அப்படிலாம் சொன்னாங்க. பட் நான் துக்ளக்கு கடைசியா ஏறக்குறைய மார்ச் எண்ட்ல நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது உறுதியாக விஜய்க்கு ஏறக்குறைய 33% நம்ம பிரிண்ட்ல இருக்குது. நாங்க இது பண்ணது அதுல 33% விஜய்க்கு வர்ற மாதிரியான சாத்தியக்கூறும், திமுக ஆட்சியை பிடிக்கின்ற சாத்தியக்கூறும் அதுல ரெண்டுமே மாறல. விஜய்க்கு ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் அவர் பின்னால் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருந்தார்கள். அதுல எந்த பின்னடைவும் வரல. அதே மாதிரி கடைசி 2 நாள்ல எங்க பார்த்தாலும் விஜய் அப்படின்ற மாதிரி இருக்க போஸ்ட் போர்ட்ல நான் பார்க்கும்போது, சர்வேல பார்க்கும்போது அதுவும் எனக்கு வரல. நான் நான் ஒரு 15 தொகுதி போஸ்ட் போல் சர்வே பண்ணேன்னா அந்த 15 தொகுதிகளிலும் விஜய் நான் பார்த்த, சென்னை பார்க்கல, அதுல எல்லாத்துலயுமே விஜய் 2ஆம் இடம் அல்லது 3ஆம் இடத்துலதான் இருந்தாரு. ஓரிரு தொகுதியில் மட்டும் 2ஆம் இடம், மற்ற எல்லா இடங்களும் 3ஆம் இடம் தான் இருந்தாரு. ஆனால் அவருடைய வாக்கு சதவீதம்ன்றது கண்டிப்பாக 20% குறையல. அது 25, 27 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ அவருக்கு ஒரு பலமான வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது முன்னாடியும் அப்படிதான் நான் கணிச்சேன், பின்னாடியும் அப்படிதான் லேட்டரா கணிச்சேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச நவம்பர்ல எடுத்த தரவுக்கும் பிப்ரவரியில மார்ச்ல எடுத்த தரவுக்கும் பெரிய வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இதற்கு இடைப்பட்ட காலத்துல தான் கூட்டணி, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு எல்லாமே நடந்தது. இந்த ஃபேக்டர்ஸ் கடைசி நாள் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, யார் வேட்பாளர் அப்படின்ற வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஏன் இது எதுவும் எந்த ஃபேக்டருமே சேஞ்ச் கொடுக்கல? ஏன்னா நாங்க நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்க இப்ப நிறைய பேர் விஜய் ஒரு அதிமுக கூட்டணியோட போயிருவாரோ நாங்க ஒருவேளை அப்படி போயிருந்தால் நீங்க என்னுடைய சர்வேல மாற்றம் வந்திருக்கும். அதே மாதிரி தேமுதிக ஃபேக்டர், அமமுக ஃபேக்டர் எல்லாம் இல்லாத போது நான் எடுத்திருக்கேன். ஆனால் அவர்கள் எல்லாம் தனியாக போட்டு நான் எடுத்திருக்கேன். அதனால அதை இப்ப கூட்டி பார்க்கும் போது அது அப்படியே கூடுமான்னு சொல்ல முடியாது. நீங்க அமமுகவுக்கு எடுத்த வாக்கு வங்கி இப்ப அப்படியே அதிமுக போனா அப்படியே போய் ஜெல் ஆகுமா அப்படின்றது தெரியாது. அதுல சில முன்ன பின்ன சில குறைபாடுகள் வரலாம். ஏன்னா அவர் அதிமுக எதிரான அவர்களை அமமுக தொண்டர்களை தயார்படுத்திட்டு திரும்ப அங்கேயே போய் சேரும் போது அது எல்லாமே ஓட்டுகளா மாறுமான்னு சந்தேகம். அதே மாதிரி தேமுதிக இதுவரை திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிவிட்டு இப்ப திடீர்னு போய் சேரும் போது அந்த வாக்குகள் முழுமையா வருமானதெல்லாம் சின்ன சின்ன சந்தேகம் இருக்கதான் செய்யுது. ஆனால் நீங்க இந்த திமுக ஆட்சி அமைக்கும் அந்த டைரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல எந்த குறைபாடும் வரல. அதுல நீங்க ஒருவேளை இப்ப காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா நம்ம அப்ப திரும்ப ஒரு சர்வே பண்ணி அதை பார்த்திருந்தோம்னா அப்ப நமக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும். ஏறக்குறைய அந்த கூட்டணி அங்க புதுசா அங்க சேர்ந்தது அப்படின்றது தேமுதிக அண்ட் எஸ்டிபிஐ இவங்க 2 பேர் தான் கடைசி நேரத்தில் அங்க சேர்ந்தாங்க. அதனால அது பெருசா அதுவும் கூடுதலாக ஆச்சு தர அங்க இருந்து எதுவுமே போகல, விலகி போகல, அப்ப எதுவும் மைனஸ் ஆகல. சோ அதனால அந்த திமுக ஆட்சி அமைக்குன்ற அந்த டைரக்ஷன் எந்த விதத்திலையும் மாறல. அது போக அதிமுக தரப்புலயும் பாமக இதெல்லாம் எல்லாம் செட் ஆகி இருந்துச்சு. ஆனா அமமுக மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்திருக்கு. அதனால அதுலயும் பெருசா மாற்றம் இல்ல. அதனால எந்த மாற்றமும் நான் பார்க்கல. அதிமுக தரப்புல அதிமுக அமைத்த கூட்டணியில மாற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்குனாங்களா அவங்க? இல்ல அந்த அளவுக்கு வலிமை மிக்கதான் கூட்டணி இருக்கு, ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சாங்களா?
அவங்க ஆரம்பத்திலேயே வந்து அவங்க பாஜகவோட கடந்த ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைத்த உடனேயே இது ஒரு பலமான கூட்டணி அமைத்து விட்டோம், இது வந்து இந்த கூட்டணியே வந்து திமுக வீழ்த்த போதுமானது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அப்படி பேசல. அவர்கள் எடப்பாடி அவர்கள் சரி தொடர்ந்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் வலுவான கூட்டணி அமைப்பேன், பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பேன், இன்னொரு கட்சி நம்மளோட வரப்போகிறது, அது வந்து நமக்கு பெருசா நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணி, இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லி ஏற்கனவே அமைந்த கூட்டணி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி இல்லைன்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பை அவங்களே ஏற்படுத்திட்டாங்க. அதனால அந்த விதத்துல வந்து அது வந்து மைனஸ் வந்து அவங்களுக்கு தான். அதனால வந்து இது ஒரு பலமான கூட்டணி அந்த தொண்டர்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வருவார் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு நினைக்க எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாயிருச்சு. ஆனால் விஜய் வரவில்லை என்ற பிறகு அந்த தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு வந்து இப்ப விஜய்க்கு போன வாக்குகள்ல அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் நிறைய இருந்துச்சு அப்படின்றத எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் 2 விதமா அதிமுக வாக்குகள் போகுது. ஒண்ணு, திமுக வேண்டாம் என்ற அந்த எதிர்ப்பு ஓட்டுக்குள்ள ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அது நேரடியா வந்து அதிமுகவுக்கு போயிருக்கணும். ஆனால் அது விஜய்க்கு போயிருச்சு. அதிமுகவுக்கு இருந்த வாக்குகள் அது நல்ல திமுகவுக்கு தீய சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து அதிமுக தான் போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்கள் இப்போ வந்து அதுல இருந்து கொஞ்சம் டில்ட் ஆகி விஜய் பக்கம் போனது. இந்த 2 இழப்புகளையும் அதிமுக சந்தித்திருப்பதால் தான் பல இடங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல தொகுதிகளில் தமிழ்நாட்டில் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போல 3ஆம் இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு அந்த என்டிஏ கூட்டணி. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில தொகுதிகளில் அவர்கள் வந்து டெபாசிட்டே பறி கொடுக்கிற அளவுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரி, இது முதல் சுற்று கருத்தா இருக்கிறேன். திரிபாக்கி சார், அதிமுக பல இடங்களில் ரேஸ்லேயே இல்லை, செகண்ட் பிளேஸ்ல கூட இல்லை, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. உங்களுடைய கருத்து? இல்லை, அதிமுக கூட்டணி பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு கடுமையாக உழைச்சிருக்கார். கூட்டணியை சேர்ந்த மற்ற கட்சியினர் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்கிறது ஆப்வியஸ். அதே மாதிரி திமுக தரப்பில் அதனுடைய கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சரி, அவருடைய மகன் உதயநிதி இருந்தாலும் சரி, பல தொகுதிகளில் பரவலாக தீவிர பிரச்சாரம் நடத்திருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. பிரச்சாரம் கை கொடுக்கும். ஆனால் நேரட்டிவ் செட் பண்ணுறதுல திமுக வல்லவர்கள். அவங்க ஆனானப்பட்ட காமராஜரையே வந்து சொன்னவங்க. அப்படி நேரட்டிவ் செட் பண்ணி அது உண்மை போல் மக்களை நம்ப வச்சு அது ஒரு செஞ்சுருக்காங்க. 2வது, அவங்களுக்கு சோஷியல் மீடியா, இந்த மற்ற சமூக ஊடகங்கள் மூலமாக பம்பாட் பண்ணியிருக்காங்க. திமுக அதிமுக அணியோ எடப்பாடி பழனிசாமியோ அவங்க சார்ந்த கட்சிகளோ அது மாதிரி செய்யலை. ஒரே ஒரு பாலச்சந்திரன் சார் சொன்னாரு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து ஒரு நெரேட்டிவ் அதிமுக செட் பண்ணுது. ஆனா அது யதார்த்தமா நெரேட்டிவ் அல்ல, உண்மை. எல்லா கட்சியிலும் எல்லா ஆட்சியிலும் உண்டான உண்டு. என்ன வித்தியாசம் திமுக இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன வித்தியாசம்னா, இதே அளவுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருந்தனா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா இருந்திருக்கும், குற்றச்சம்பவங்கள் இருந்திருக்கா இருக்கும், கள்ளச்சாராய சாகுன்னு இருக்கும். ஆனால் அதர் தொடர் நடவடிக்கை இருக்குல்ல, அதில் தான் விஷயமே. ஒரு காவல் பெண் காவலர் மீதான ஒரு அத்துமீறலை பெண் சீண்டல்னு கூட முதலமைச்சருக்கோ மற்ற தலைவர்களுக்கோ சொல்ல முடியல. அதுக்கான நடவடிக்கை என்ன? இந்த நடவடிக்கை விஷயத்தில் திமுக அரசு எந்த அளவுக்கு உறுதியாக செயல்பட்டிருக்கு இந்த கேள்விக்குறி இருக்குது. இஷ்யூ வந்து சம்பவங்கள் அல்ல, சம்பவத்தின் மீதான செயல்பாடுகள், எதிர் நடவடிக்கைகள், அது இந்த கேள்விக்குறி. இதெல்லாம் ஒரு நிமிஷம் பாலச்சந்திரன் சார் குறுக்கிட்டார். மதுவிலக்கு வேணும்னு சொல்லி சாராக்கடை மூடணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தின ஒரு பெண்மணியை வந்து ஒரு காவல் அதிகாரி ஓங்கி ஒரு அரைஞ்சார் அதிமுக ஆட்சியில். அந்த பொண்ணுக்கு காது செவிடா போச்சு, அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. அதனால எல்லா கட்சியிலையும் இது மாதிரி நம்ம சொல்ல முடியும். நான் சொல்ல வந்தது என்னன்னா நீங்க ஒரு அஜெண்டா, ஏடிஎம்கே வந்து ஒரு அஜெண்டா கொண்டு வராங்க, லா அண்ட் ஆர்டரே கெட்டு போச்சு, பெண்கள் வந்து வெளியில் நடமாட முடியாத ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது ஹைலி எக்ஸாகரேட்டட் வெர்ஷன் தான் சொல்றாங்க. இல்லை, அந்த சம்பவத்தை சொன்னால் அது மாதிரி ஏராளமான சம்பவங்கள், ஏன் நான் ஸ்டெர்லைட் சம்பவத்தை சொல்லலாம், பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் சொல்லலாம், எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் அவங்க ஆட்சி இழந்தாங்க. அதுக்கு பரிசு என்ன? வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள் அவங்க. இதே கேள்வி தான் நான் வைக்கிறேன். ஆனால் திமுக கணிசமான இடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அன்றைக்கு எக்ஸிட் போல் போது கூட நம்ம பார்த்தோம், டிஎம்கே ப்ளஸ் அப்படி தான் நம்பர் கொடுத்தது. அதே மாதிரி ஏடிஎம்கே ப்ளஸ், இந்த 2 ப்ளஸ்ங்கிறதுனுடையது கூட்டணி கட்சிகள். 180 இடங்கள் டிஎம்கே ப்ளஸ்னா டிஎம்கே அல்ல, டிஎம்கே மட்டும் அல்ல, கூட்டணி கட்சிகள். அதில் யாருக்கு எவ்வளோ பங்கு வருதுல்ல. அப்போது நான் என்னுடைய அனுமானம்னா இதில் ஒரு விஷயத்தில் நான் எதிர்பார்க்கிறது, எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அதுக்கு ஆட்சி அமைப்பதற்கான பலத்தோடு இருக்குமா என்றால் இல்லை. 2006 கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் எப்படியோ அந்த மாதிரி நிலை.
கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்ற கட்சியினோட தயவுல ஆட்சி 5 ஆண்டுகள் பூர்த்தி செஞ்சுட்டார். அவர் டெல்லியில் இருக்கிற இவருடைய செல்வாக்கு எல்லாம் நடந்தது. ஆனால் அப்போது காங்கிரஸ் ஆட்சி, யூபிஏ ஆட்சி வந்து திமுக தயவில் அப்போ இருந்த சூழல். இப்போ அது இல்லை. இந்த ரெண்டாவது இந்த தேர்தல் கடத்தில் நல்லா கூர்ந்து கவனிச்சா தெரியும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கான உறவு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும். ஒரே மேடைய ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பங்கேற்காத பல்வேறு அதெல்லாம் இங்கே எழுப்பிய யூகங்கள் இருக்கல, அதெல்லாம் அடிப்பில் பார்க்கும்போது டிமாண்ட் பண்ணுவாங்க எங்களுக்கும் பங்கு. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நிச்சயம் கூட்டணி ஆட்சியாக தான் ஒரு சூழல் இருக்கும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.